அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மீண்டும் சர்ஃபான் ஆல்வேஸ் வித் யூ சேனலோடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் மிக முக்கியமான ஒரு தகவல், மிகவும் சோகமான ஒரு தகவல். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 பேர் அனுப்பியிருந்தாங்க. ஆனால் யாருக்குமே எந்த இடத்துல இது நடந்திருக்குது அப்படின்றது சரியான சோர்ஸ் இல்லை. நானும் முடிஞ்ச அளவு தேடி பார்த்துட்டேன். சோஷியல் மீடியாவில் எங்கேயுமே இதனுடைய அப்டேட்டை காணலை. இலங்கையில் நீங்கள் இப்போ தப்மெயிலில் பார்த்துருப்பீங்க முன்னாடி ஃபோட்டோஸ். ஒரு பெண் ஒருவர் இலங்கையில் புகையிரத நிலையத்தில், அதாவது புகையிரதத்துக்கு முன்னாடி போய் விழுந்து உயிரை விட்டுருக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டாவே உடஞ்சி அவங்களுடைய உடம்பு அப்படியோ ரெண்டாக முறிஞ்சு போய் புகையிரத்துக்கு அடியில் இருக்குது. அது வெளியில் இழுத்து எடுக்கிறாங்க ஒரு சிலர். ஏன் இந்த மாதிரி உயிரை மாய்க்கிறாங்க அப்படின்றது உண்மையிலே ஒரு பக்கம் பெரியோரு தலைவலியாக இருக்குது. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் உயிரை மாற்றிக்கொள்வது எப்போதுமே தீர்வாகாது. அதே மாதிரி இந்த மாதிரி செய்கிறதால நாளைக்கு உங்களுடைய உடலை பார்க்குற உங்களுடைய குடும்பம் எவ்வளோ வேதனைப்படும். விஷுவலை மாற்றி தான் போட்டிருக்கிறேன், ஜூம் பண்ணி பாருங்கள். අත්දකින් උස්සන්න අත්දකින් අල්ලන්න අත්දකින් දැන් බර වෙලා ඇති. අත්දකින් අල්ලලා එක පැත්තක් කෙලින් කරා නම් හරි. අර පැත්තෙන් ලේසි. ඕක මේ පැත්තට ගියේ. මේ පැත්ත ඇතුළට දෙන්නද ස්ටේජර් එක? මේක ඇතුළට දෙන්නද? මේක අල්ලන්න ඇතුළට දෙන්න. මේක ඇතුළට දෙන්න. මේක ඇතුළට දෙන්න. ඕක තියාගන්න ලේසි. මේකෙම තියන්න. මේකෙම තියන්න. මූණ දාගෙන ඉඳලා තියෙන්නේ. මූණම වැදිලා. කැඩිලා ඕදට අහුවෙන. අපේ මේ ආකි වෙන්න ඕ බාවෙන්න බා. අත්දකින් උස්සන්න අත්දකින් අල්ලන්න අත්දකින් දැන් බර වෙලා ඇති. අත්දකින් අල්ලලා එක පැත්තක් කෙලින් කරා නම් හරි. අර පැත්තෙන් ලේසි. ඕක මේ පැත්තට ගියේ. මේ පැත්ත ඇතුළට දෙන්නද ස්ටේජර් එක? මේක ඇතුළට දෙන්නද? මේක අල්ලන්න ඇතුළට දෙන්න. මේක ඇතුළට දෙන්න. මේක ඇතුළට දෙන්න. ඕක තියාගන්න ලේසි. මේකෙම තියන්න. මේකෙම තියන්න. මූණ දාගෙන ඉඳලා තියෙන්නේ. මූණම වැදිලා. කරුණේ කැඩිලා ඕදට අහුවෙන. இதை பற்றி யாருக்காவது மேலதிக தகவல்கள், எந்த ஏரியா எந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். அதே போல தான் இந்த மாதிரியான முடிவுகளை தயவு செய்து எக்காரணத்தை கொண்டும் யாருமே எடுக்காதீங்க. உண்மையில் இதில் ஒரிஜினல் வீடியோவை பார்க்கும்போது தலையெல்லாம் அப்படியோ லைட்டாக பிரேக் ஆகுது, அப்படியோ ஸ்டொப் ஆகுது. அந்த அளவுக்கு மோசமான ஒரு மரணம். நிறைய பேர் நினைக்கிறது நம்ம எப்படியோ உயிரை விட்டுட்டா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்மளுடைய பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு. உயிரை விடுறதால ஒரு போதும் எந்த பிரச்சனையுமே முடியாது. நீங்கள் இறந்துடுவீங்க, ஆனால் உங்களுடைய குடும்பம், உங்களுடைய உறவுகள் எவ்வளோ பாதிக்கப்படுவாங்க. அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும், அந்த கடைசி முடிவு, நீங்கள் இப்படி தவறான முடிவுகள் எடுக்கும்போது உங்களுடைய உடலை கூட கடைசியாக அவங்களுக்கு ஒழுங்காக பார்க்குறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்காது. அதே மாதிரி இந்த வெளிநாடுகளில் வாழக்கூடிய சகோதர சகோதரிகள் என்ன பிரச்சனை வந்தாலும் முடிந்த அளவு போராடுங்க. முடிந்த அளவுக்கு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க பாருங்கள். வீடுகளில் பிரச்சனையா, ஏஜென்ட், எம்பசி, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் ஏதாவது ஒன்றுக்கு தெரிவித்து ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கான நியாயத்தை பெற்றுக்கொள்ள பாருங்கள். தயவு செய்து உயிரை விடுறதுக்கு முயற்சிக்காதீங்க. அது என்றைக்குமே தீர்வாகாது.
உங்களுடைய குடும்பங்களை ஒரு செகண்ட் சிந்திச்சு பாருங்கள். உங்களுடைய தாய் தந்தை, உங்களுடைய மனைவி, கணவன், குழந்தைகளுடைய முகத்தை ஒரு செகண்ட் நினச்சி பாருங்கள். உங்களுடைய இழப்புக்கு பிறகு அவங்களுடைய முகம் எப்படி இருக்குன்றதையும் சிந்திச்சு பாருங்கள். தவறான முடிவுகள் எடுக்காதீங்க, கவனமாக இருங்க. எல்லாம் வல்ல இறைவன் அனைவரையும் பாதுகாக்கட்டும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.